जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. இன்றிலிருந்து தொடங்குக. நீங்கள் எல்லாரும் அர்ஜுனர்கள்தான். அவன் மாதிரி விஷாத யோகத்தில், அதாவது மனம் குழம்பி இருப்பவர்கள்தான். அதனால் அவனைப் போலவே பகவான் சொன்ன யோகங்களில் நீங்களும் போய் கீதையின் கடைசியில், குறிப்பு கீதை 18.73 ஸ்லோகம், அவன் சந்தோஷமாக மனம் ரொம்பி என் புத்தி மயக்கம் போச்சு, சந்தேகம் தீர்ந்தது, உன் கிருபையினாலே சரியான பிரக்ஞை உண்டாகிவிட்டது என்று சொன்ன நிலையை அடைய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றிலிருந்து அசுர விருத்திகளை ஜெயிப்பதற்காக தெய்வீகமான விருத்திகளை நன்றாக திரட்டி கொண்டு நிறைய கர்மானுஷ்டானம் செய்யவும், பரம எளிமையோடு பரமேஸ்வரனிடம் பக்தி செலுத்தவும் ஆரம்பியுங்கள். தெய்வீகமானது உள்பட எந்த விருத்தியும் இல்லாத, சித்தமே இல்லாத சித் ஸ்வரூப ஆத்மாதான் முடிவு என்பதை மறக்காமல் இருங்கள். இப்போது எத்தனை அழுக்கு போர்வைகளால் அந்த ஆத்மாவை மூடி மறைத்திருந்தாலும் அதுவாகத்தான் எப்போதும் இப்போதும் கூட நாம் இருக்கிறோம் என்ற பாவனையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருங்கள். அப்பப்போது காரியங்களுக்கு இடையிலே காரியமில்லாத மகா பெரிய சாந்தமாய் விரிந்து விசாலமாய் இருக்கின்ற அந்த நம்முடைய சத்தியமான ஸ்வபாவத்தை கொஞ்சம் நினைத்து கொள்ள பாருங்கள். அதுதான் காரியத்திலே நாம் ஈடுபட்டுள்ள போது நம்முடைய மனசினால் ஏற்படக்கூடிய சொந்த பற்றுகளை போக்கி கர்ம பாக்கி ஜாஸ்தி ஆகாமல் குறைப்பதற்கு உதவி செய்யும். அசுரர்களை அழிக்க முயற்சி செய்யும் போதே தேவர்களும் பிற்பாடு போக வேண்டியவர்கள் என்பதை மறக்காமல் இருங்கள். வாழ்க்கை போராட்டத்தை புத்திசாலித்தனமாக நடத்துங்கள். மாம் அனுஸ்மர என்று சொன்ன பகவானையே நினைத்து கொண்டு சண்டை செய்தால் அவனிடம் மட்டுமே பற்று இருக்குமே தவிர தேவர்களிடம் பற்று ஏற்பட்டு விடாமல் இருக்கும். அப்புறம் அவர்களையும் அவனுடைய அருள் கொண்டு போக பண்ணிவிடலாம். இன்னும் இதற்கு மேலே அந்த பகவானிடம் கூட அவனுடைய இந்த சகுண ஸ்வரூபத்தில் பற்று வைத்து பிடித்து கொள்ளாமல் அத்விதீயமான நிர்குண நிஜ ரூபத்திலே போய் ஒன்றுபட்டு விடுவதற்கு சாதனை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு சின்ன அங்குரார்ப்பணமாகத்தான் இப்போதிலிருந்தே ஆத்ம தியானம் சற்று வைத்து கொள்ள சொன்னது. நல்லதற்கும் மேலே செல்க. நல்லது தர்மமானது என்கிற தேவகணங்களை விட்டு வைத்தால் இவையும் ஆத்மாவுக்கு அந்நியமான மனசின் பார்ப்பட்டவையே ஆகையால் இவற்றாலும் தொந்தரவு வரக்கூடும் என்ற நினைவு எப்போதும் நமக்கு இருந்து நம்மை ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும். வேர்ல்ட் வாரில், அதாவது உலக யுத்தத்தில் ஆலிஸ், அதாவது நேச நாடுகள் என்று பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் ரஷ்யா முதலானவை ஒரு பக்கமும், ஹிட்லர் ஜெர்மனி, முசோலினி இட்டாலி, ஜப்பான் ஆகியவை அச்சு நாடுகள் என்று இன்னொரு பக்கமாக சண்டை போட்டபோது இருப்பதற்குள் நேச நாடுகள்தான் நல்லவை, ஓரளவு தேவசக்தியோடு கூடியவை என்று தோன்றிற்று. ஹிட்லர், முசோலினியும் ஜப்பான்காரர்களும் பண்ணினவை அசுரத்தனமாக தெரிந்தன. நல்ல வேளையாக நேச நாடுகள் ஜெயித்தன. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு? அவர்களிலேயே 2 பிரிவாக பிளந்து போய் இருக்கிறார்கள். ஒருத்தரையொருத்தர் எதிர்த்து கொள்கிறார்கள். அசல் யுத்தத்தை விட மோசமாக சதாவும் கிளியிலும் அவநம்பிக்கையிலும் உலகத்தை தவிக்கும்படியாக கோல்டு வார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இங்கே நம்ம சமாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய உசந்த நாகரிகத்தை கெடுத்து கொண்டிருந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் ஆரம்பித்து நடத்திய போது அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர்களின் தன்மை, அவர்களுடைய கொள்கை முதலியவற்றை பார்க்கும்போது மொத்தத்தில் நல்லதான, அதாவது தேவர்களின் படையான அம்சங்களே நம்முடைய தரப்பாக இருக்கிறதென்றும், வெள்ளைக்கார ஆட்சி எத்தனை நல்ல வேஷம் போட்டாலும் அசுர கட்சியை போலத்தான் என்றும் தோன்றியது. அப்புறம் அவர்களை போக பண்ணிவிட்டு ஸ்வதந்திர நாடாக நாம் இருக்கும்போது என்ன பார்க்கிறோம்? ஸ்வதந்திர போராட்டத்தை ஜெயித்து கொடுத்த நல்லதாக தெரிந்த கோஷ்டியிலேயே 2, 3, 4 என்று பிரிவுகள் ஏற்பட்டு
ஒருத்தரை ஒருத்தர் அசுரர்களாக வர்ணித்து கொண்டு ஆயுதம் இல்லாவிட்டாலும் வாய் சண்டை போட்டு கொண்டிருப்பதைத்தான் பார்க்கிறோம். இதிலே யாரை கூடிய மட்டும் தேவசக்திகளோடு சேர்த்து சொல்லலாம் என்றே சரியாக தெரியாமல் ஜனங்களுக்குள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு பிரிந்து பிரிந்து நிற்கிறார்கள். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், எந்த நல்லதும் அப்படியே சாஸ்வதமாய் இருந்து விடாமல் அதிலும் கெடுதல்கள் வரத்தான் செய்கின்றன. ஆகையினால் நல்லது என்று ஒன்றை பிடித்த பிடியாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லாமல், ஆனாலும் இப்போது நம்மை பிடித்த பிடியாக பிடித்தாட்டுகிற கெட்டதை போக்கிக் கொள்ள நல்லவற்றைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டு சின்சியராக கர்மானுஷ்டானம் பக்தி உபாசனை செய்து கொண்டே போக வேண்டும். கர்மயோகம் அப்புறம் பக்தி யோகம் என்று சொல்லி முடிவிலே பகவான் நிலைநாட்டின அந்த சாங்கிய, அதாவது ஞான யோகத்தையே அவர் கர்மயோகத்தை சொல்வதற்கு முன்னாலும் அஸ்திவாரம் போல போட்டு கொடுத்ததை மறக்காமல் நாம் ஆரம்பத்திலிருந்தே சிறிதேனும் ஆத்ம தியானம் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேவர்களுக்கிடையிலேயே அல்லது தேவர்களாலேயே சண்டை என்பதற்கும் இடமேற்படுவதற்கில்லாமல், சண்டைக்கு ஆஸ்பதமாக ஜீவபாவத்துடன் இருக்கிற ஆசாமியே எடுபட்டு போய் ஆத்மா மட்டும் இருப்பதான சண்டை அறியாத சாஸ்வதமான சாந்த நிலைக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஜன்மாவில் இல்லாவிட்டாலும் எந்த ஜன்மாவிலாவது ஒரு நாள் போய் சேர கொஞ்சம் கொஞ்சமாக வழி திறந்துவிடும். ஆத்ம சிந்தனை அனைவருக்கும் அவசியம். ஞான வாசல் கதவு திறந்து உண்மையை காண்பது மனுஷ்ய பிராணி ஒன்றுக்குத்தான் உரியது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிராணி வர்க்கங்களில் மனுஷன் ஒருத்தன்தான் தன்னையே பரபிரம்மமாக தெரிந்து கொள்கிற ஞானத்துக்கு முயல முடியும் என்பதால்தான் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னது. இதையேதான் ஆச்சாரியாலும் விவேக சூடாமணியில் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்றார். இதனால் மனுஷ்ய ஜென்மா எடுத்த எல்லாரும் சற்றேனும் ஆத்ம விசாரம் செய்து ஞானத்தை அடைவதற்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும். இதற்கு பொழுது கிடைக்கவில்லை என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்பவும் தற்காலிகமாக சந்தோஷங்களை உத்தேசித்தே செய்கின்ற சகல காரியங்களையும் பண்ண பொழுது இருக்கிறது. எது சாஸ்வதமான ஆனந்தமோ சௌக்கியமோ அதற்கு பிரயத்தனம் பண்ண பொழுது இல்லை என்று சொன்னால் நம்மை போல அசடு இல்லை என்றுதான் அர்த்தம். மாயை, இயற்கை, நேச்சர், மனஸ் என்று தினுசு தினுசாக இத்தனையை வைத்து பகவான் லீலை செய்கிறது எதற்காக? இவற்றை கொண்டு செய்கிற காரியங்களை கொண்டே இவற்றுக்கு அப்பாற்பட்ட சதானந்தத்துக்கு நாம் வழி தேடிக் கொள்கிறோமோ என்று பரீட்சை பார்க்கிறதற்காகத்தான். ஆகையால் கர்மா கழிகிற வரையிலே இந்த லோகத்திலே நாம் கடமைகளை கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியதுதான். இதிலே தாம்பத்தியம், சாப்பிடுகிறது, பொழுதுபோக்குகளை ரசிக்கிறது எல்லாம் கூட அடக்கம்தான். வரம்பு மீறாமல் இருக்கிற வரை எதுவுமே அந்தந்த வயசு கட்டம் வாழ்க்கை நிலைகளில் தள்ளுபடி இல்லை. எல்லாம் பக்வமாவதற்கு படிப்படியாக உதவி செய்கிறவைதான். ஆனால் இதுகளோடையே நின்றுவிட்டு ஆத்ம சிந்தனைக்கு பொழுதே இல்லை என்றால் நாம் எத்தனை BA, MA படித்திருந்தாலும் டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தாலும் அசடு என்றுதான் அர்த்தம். சம்பாதிப்பது, படிப்பது, குடும்ப வாழ்க்கை நடத்துவது முதலான எல்லாவற்றுக்கும் டைம் இருக்கிறது. நிறைந்த நிறைவை தர முடியாத இதற்கெல்லாம் நிறைவை தருகிற ஞானத்துக்கு முயற்சி பண்ண டைம் இல்லை என்பது குப்பை செத்தையை எல்லாம் சேர்த்து மூட்டி எரிப்பதற்கு டைம் இருந்தது. ஆனால் குளிர்காய டைம் இல்லை என்கிற மாதிரிதான். வேலை செய்ய பொழுதிருந்தது, கூலி வாங்க பொழுதில்லை என்று சொல்வது போலத்தான் மற்ற சகல காரியத்துக்கும் முடிவு, லட்சியம் ஆத்மாவில் கொண்டு சேர்ப்பதுதான். அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி பாவனையாகவாவது தியானம் செய்வது, 5-10 நிமிஷமாவது இப்படி தியானம் செய்வது என்று வைத்து கொள்ளாவிட்டால் நாம் செய்யும் அத்தனை காரியமும் தங்களையே முடிவாக்கி கொண்டு துவைத்தத்தின் அசாந்திகளையே கொடுத்து கொண்டிருக்குமே ஒழிய ஆத்மாவிற்கு ஏற்றிவிடாது. அந்த முக்கியமான காரியத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பதற்கு டைம் இல்லை. இல்லாவிட்டால் மனஸ் பக்குவப்பட்டு வரவில்லை என்று சொல்வதெல்லாம் நொண்டி சால்ஜாப்புகள்தான். முயற்சி பண்ணித்தான் மனசை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர பக்குவமில்லை என்பதால் முயற்சி பண்ணுவதற்கில்லை என்பது தலைகீழ்வாதம். சங்கல்ப பலம் இல்லாததால் தான் இப்படி வாதிப்பது. நம்மை பற்றியே நமக்கு
தன்னம்பிக்கையோ ஈஸ்வரானுகிரகத்தில் நம்பிக்கையோ இல்லாததால்தான் சாக்கு சொல்ல தோன்றுகிறது. வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. மனம் இருந்தால் வழியுண்டு. பொய்யான மனசை போக்கிக் கொண்டு மெய்யான ஆத்மஸ்வரூபமாவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்று மனம் இருந்தால் ஞான வாசல் திறக்க நிச்சயம் வழி உண்டு. வில், சங்கல்ப உறுதி ஏற்படாததற்கு என்ன காரணம்? வழி திறந்து ஞான பூமிக்கு போகணும் என்பதன் அவசியம் நமக்கு தெரியாமல் இருப்பதுதான். பெரிய மழையிலே அல்லது கொளுத்துகிற வெயிலிலே நட்ட நடு தெருவிலே மாட்டிக்கொண்டோமானால் எந்த வீட்டிலாவது வாசல் கதவு திறந்திருக்காதா என்று எத்தனை தவிப்போடு தேடுவோம். எங்கேயாவது உள்ளே போய் ஒதுங்கியாக வேண்டும் என்று அப்போது தீவிரமாக எண்ணம், அதாவது சங்கல்பம் இருப்பதால் மூடியுள்ள ஏதாவதொரு கதவை இடித்தாவது திறக்க பண்ணி வழி ஏற்படுத்தி கொள்கிறோம். இம்மாதிரி ஆத்மாவுக்குள்ளே போய் ஸ்வஸ்தமாக சம்சார வெயில் அல்லது சம்சார பிரளயம் பாதிக்காமல் இடம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமில்லாததால் தான் விமோச்சனத்துக்கான பிரயாசை பண்ணாமலே இருக்கிறோம். இப்படி இருப்பவர்களுக்கு சம்சாரத்திலே இருக்கிற கஷ்டத்தை, பொய்யை எடுத்துக்காட்டி விடுதலைக்கான ஆர்வத்தை, சங்கல்பத்தை ஏற்படுத்தி அப்புறம் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் மடாலயங்கள் இருக்கின்றன. உங்களை இவ்விஷயமாக சிந்தனையை திருப்பச் செய்வதுதான் எங்கள் மாதிரியானவர்களின் கடமை. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.